அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறைக்கு சென்று சசிகலாவை சந்தித்தார். அப்போது அவரோடு சில முக்கிய வழக்கறிஞர்களும் சென்றனர். இந்த பயணத்தின் நோக்கம் சசிகலாவை பெங்களூரு சிறையிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வருவதுதான். அதற்கான அனைத்து முயற்சிகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக சிறை கண்காணிப்பாளரிடம் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. பெங்களூரு சிறையிலிருந்து சசிகலாவை தமிழகத்திற்கு கொண்டு வந்து போயஸ் கார்டன் இல்லத்தை சசிகலாவிற்காக சிறையாக மாற்ற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்ற செய்தி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தகவலின் பின்னணியையும் அதற்கான சாத்தியங்களையும் நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். இதுகுறித்து கர்நாடக அரசு வக்கீல் PV ஆச்சாரியா கூறுகையில், இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் சசிகலாவை தமிழகத்திற்கு மாற்றுவது குறித்து உச்சநீதிமன்றம் தான் முடிவெடுக்க முடியும் என்கிறார். ஆனால் மூத்த வழக்கறிஞர் கண்ணதாசன் இதனை மறுக்கிறார். சிறைகள் சட்டம் 1894 உட்பிரிவு 3 படி ஒரு மாநில அரசுக்கு எந்த இடத்தை வேண்டுமானாலும் சிறையாக மாற்றியமைக்கும் அதிகாரம் உண்டு. எனவே சசிகலாவை வேறு சிறைக்கு மாற்றப்படுவது குறித்து உச்சநீதிமன்றம் கூறுவதற்கு எதுவும் இல்லை. கர்நாடக அரசும் தமிழக அரசும் முடிவு செய்தால் சசிகலாவை எங்கு வேண்டுமானாலும் சிறை மாற்றம் செய்யலாம். இதில் நீதிமன்றம் தலையிட வாய்ப்பில்லை. பொதுவாக ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் அவர் மாநில அரசின் அதிகாரத்திற்கு கீழ் வந்து விடுகிறார். ஆகையால் சசிகலாவை தமிழகத்திற்கு கொண்டு வருவதில் எந்த சிக்கலும் இல்லை. எனவே இதற்காக ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டன் இல்லத்தையே சிறையாக மாற்ற அனைத்து முயற்சிகளையும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது தமிழக அரசு என்று கூறுகிறார் வழக்கறிஞர் கண்ணதாசன். இதற்கு அவர் உதாரணமும் கூறுகிறார். காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா அவர்கள் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அவர் கொண்டு வந்த நெருக்கடி நிலைக்கு எதிராக செயல்பட்டார். இதனால் அவரை இந்திரா காந்தி அரசு கொடைக்கானலில் உள்ள ஒரு இல்லத்தில் சிறை வைத்தது என்று மேற்கோள் காட்டுகிறார். சசிகலா ஆதரவு பெற்ற அரசு அவருக்காக எதையும் செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் சசிகலாவிற்காக ஜெயலலிதா வாழ்ந்த இல்லத்தை சிறையாக மாற்றுவதை நீதிமன்றம் அனுமதிக்காது என்றே நம்புவோம். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.